ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாதம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் கனவா தொக்கு வச்சுருந்தேன்டா. கனவா தொக்கு மட்டும் இல்லை மக்களே, இந்த மாதிரி சட்டியில் நைட்டு நேரத்தில் அந்த அந்த கிரேவிலாம் காலி ஆகும்போது லாஸ்ட்டு கொஞ்சோண்டு இருக்குல்ல, சட்டியை விரைச்சி சாப்பிடும் தெரியுமா? அதெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. நான் மட்டன் கிரேவியாக இருந்தாலும் சரி, சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் சரி, மீனில் தொக்கும் அதே பண்ணலாம், அந்த மாதிரி வச்சாலும் சரி, கனவா தொக்கு வச்சாலும் சரி, காளான் கிரேவி வச்சாலும் சரி, மஷ்ரூம் கிரேவி வச்சாலும், என்ன வச்சாலும் இந்த லாஸ்ட்டு கீழே அந்த சட்டி இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் அந்த விரசி அந்த சாதத்தோடு அப்படி மிக்ஸ் பண்ணி இருக்கு சைடெலாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் வேறு எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன், இதை மட்டும். இதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே. இப்படி எடுத்து முந்தி காலத்தில் நம்ம அம்மாலாம் உருட்டி தருவாங்க. இப்போ வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு தான் உருட்டி கொடுக்கணும். இதை பார்த்தா ஓடிடுவாங்க. இப்படி உருட்டி கொடுக்கும்போது ஓடியே போயிடுவாங்க. ஆனாலும் நம்மளே இப்படி உருட்டி நம்மளே சாப்பிட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் மக்களே. லாஸ்ட்டாக அந்த கனவா தொக்கு இருக்குல்ல, பாருங்க, இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வச்சு இதை அப்படி அள்ளி இப்படி உருட்டி இப்படி எடுத்து இப்படி சாப்பிடும்போது உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட் மக்களே. நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிடுங்க. பாய்.